தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. நாம் ஏற்கனவே பலமுறை இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்குவது குறித்து விவாதித்திருக்கின்றோம். முறைப்படி நியாயப்படி வழங்க வேண்டிய அந்த கூடுதல் இன்கிரிமெண்ட் என்பது இதுவரை வழங்கப்படாமல் இழுத்தடித்துக் கொண்டே வருவது ஒரு சரியான நிர்வாகத்திற்கு அழகாக இருக்க முடியாது. அரசாங்கம் என்பது முன்மாதிரியான நிர்வாகியாக இருக்க வேண்டும், மாடல் எம்ப்ளாயர் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் காட்டக்கூடிய தாமதத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மனம் நோகின்றது. இந்த கோரிக்கை குறித்து நாம் பலமுறை விவாதித்திருக்கின்றோம். JCM ஸ்டாக் சைடிலே கூட பலமுறை விவாதிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 2022 நடைபெற்று இருக்கக்கூடிய JCM நிலைக்குழுவிலே கூட இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்ட பொழுது சித்தராஜ் வழக்கிலே என்ன முடிவு வருகின்றதோ அந்த வழக்கினுடைய அடிப்படையிலே ஐயம்பெருமாள் அவர்களுடைய நீதிமன்ற தீர்ப்பானது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற உறுதி சொல்லப்பட்டது. சித்தராஜ் வழக்கு என்பது கூட 19/5/2023 அன்று உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் ஏராளமான தீர்ப்புகள், பல நிர்வாக தீர்ப்பாயங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களிலே பல்வேறு விதமான தீர்ப்புகள் வந்த பின்னாலும் கூட அவைகளையெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதற்கு மாறாக ரிவ்யூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன், மீண்டும் ரிவ்யூ பெட்டிஷன் என்றெல்லாம் இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்குவதிலே தாமதப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. 19/5/2023 சித்தராஜ் அவர்களுடைய வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னால் இந்த அரசாங்கம் உடனடியாக அதனை அமுல்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக 26/6/2023 அன்று நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே இதை பற்றிய நாங்கள் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகின்றோம். விரைவிலே செலவினத்துறையுடன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அவர்களுடன் விவாதித்து இதிலே ஒரு முடிவினை எடுப்போம் என்று சொன்னார்கள். மீண்டும் 15/12/2023 அன்று JCM நிலைக்குழு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே அடிஷனல் செக்ரட்டரி உறுதி சொன்னார்கள், அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கன்சிடரேஷன், முன்னேற்றமான நிலையிலே இருக்கிறது, மிக விரைவிலே இதற்கான ஆணைகளை வெளியிடுவோம் என்று சொன்னார்கள் 15/12/2023 அன்று. அதற்கு பின்னால் 22/2/2024 அன்று ஸ்கோவா மீட்டிங்கிலே அடிப்படை ஃபண்டமெண்டல் விதிகளை, அதாவது வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்குவதற்காக அந்த விதிகளை திருத்த வேண்டி இருக்கிறது. அதை திருத்துவது குறித்து சில ஐயங்கள் இருக்கிறது. அந்த ஐயங்களை கேட்டறிவதற்காக மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம் என்று குறிப்பிட்டது. உள்ளபடியே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக அந்த பதிலானது அமைந்தது. ஆனாலும் கூட ரயில்வேயிலே இதற்கு பின்னால் 20/5/2024 அன்று ஒரு ஆணையினை வெளியிட்டிருந்தார்கள். யாரெல்லாம் இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் வழக்கிலே நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த தீர்ப்பினை அமுல்படுத்தி விடுங்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிலுவைத் தொகை என்பது அவர்கள் என்று ஃபைல் செய்தார்களோ, வழக்கை என்று அவர்கள் பதிவு செய்தார்களோ அந்த நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக தர தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் 13/8/2008 அன்று ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினை சுட்டிக்காட்டி 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவைத் தொகை என்பதை வழங்கிட வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டார்கள். இது ஒரு பெரிய இடியாக இருந்தது. ஆக அரியர்ஸ் வழங்குவதிலே 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதை முடக்கிட வேண்டும் என்கின்ற முனைப்பிலே அரசாங்கம் இறங்கி இருப்பதை அப்பொழுதே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதற்கு பின்னால் CP முண்டினமணி என்பவருடைய அந்த சிவில் வழக்கிலே 3வது ரிவ்யூ பெட்டிஷன், முதலாவது 2வது அல்ல, 3வது ரிவ்யூ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டிலே உச்சநீதிமன்றத்திலே தொடுத்தது தள்ளுபடி செய்யப்பட்டது. 31/7/2024 அன்று அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலும் கூட 21/8/2024 அன்று ரயில்வேயிலே இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே கூட 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவைத் தொகையை வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டது. இதற்கிடையிலே சித்தராஜ் வழக்கிலும் கூட மீண்டும் ஒரு ரிவ்யூ SLP ஆனது பதிவு செய்யப்பட்டது.
அந்த வழக்கானது 6/9/2024 அன்று ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடைக்கால தீர்ப்பு என்பதும் கூட ஒரு குழப்பமான அளவிலே, அதாவது உரிய தொகையானது அனைவருக்கும் கிடைக்குமா என்பதை நீக்க செய்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற அளவிலே அந்த இடைக்கால தீர்ப்பானது இன்று அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த இடைக்கால தீர்ப்பிலே ஒரு நல்ல ஒரு செய்தியும் இருப்பதாக நான் அறிகின்றேன், நான் உணர்கின்றேன். அதாவது 11/4/2023 அன்று நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்பது தேர்ட் பார்ட்டிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும், அதாவது மூன்றாம் நபர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். ஒரு இன்கிரிமெண்ட் என்பது 1/5/2023 முதல் தேர்ட் பார்ட்டிக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே கூறியிருக்கின்றார்கள். என்னுடைய சிற்றறிவை பொறுத்தளவிற்கு இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த தேர்ட் பார்ட்டி என்பதை சிமிலர்லி சிச்சுவேட்டட் அபிஷியல், அதாவது யாருக்கெல்லாம் இந்த 12 மாத சேவையை முடித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு இன்கிரிமெண்ட் தர வேண்டும் என்பதாக நாம் கொண்டிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலே என்ன சொல்லி இருக்கிறது என்பது அதனுடைய வார்த்தைகளை பார்ப்போம். We are informed that a large number of fresh writ petitions have been filed to prevent any further litigation and confusion by an interim order we direct. அதாவது நிறைய புதிய வழக்குகளும் நீதிமன்றங்களிலே தொடுக்கப்படுகிறது. அதாவது எங்களுக்கு அவர்கள் தகவல் சொல்லி இருக்கின்றார்கள், நிறைய ரிட் பெட்டிஷன் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன, அதுபோன்ற வழக்குகள் மீண்டும் தொடராமல் இருப்பதற்காகவும் இந்த இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுகிறது. 11/4/2023 அன்று கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பானது தேர்ட் பார்ட்டிஸிற்கு ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்டிலிருந்து பொருந்தும். த ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 11/4/2023 வில் பி கிவன் எஃபெக்டிவ் இன் த கேஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். That is, the pension by taking into account one increment will be payable on or after 1/5/2023. Enhanced pension for the period prior to 31/4/2023 will not be paid. அதாவது மூன்றாவது பார்ட்டிக்கு 1/5/2023 முதல் ஒரு இன்கிரிமெண்ட் என்பதை கூடுதலாக வழங்கிட வேண்டும். அதற்கு முன்னால் உள்ள காலத்திற்கு வழங்கிட தேவையில்லை. இதன்படி எடுத்துக்கொண்டமையானால் இந்த தேர்ட் பார்ட்டி என்பது இந்த வழக்கிலே புதிதாக வழக்கு தொடுத்திருப்பவர்களை பற்றித்தான் குறிப்பிட்டதாக கருத வேண்டும். ஆக நிச்சயமாக அவர்களுக்கு 1/5/2023 முதல் இன்கிரிமெண்ட் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆக ஒரு ஏரியா கிளியர் ஆகிவிட்டதாக நான் நினைக்கிறேன். அதற்கு பின்னால் ஏற்கனவே யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கின்றார்களோ அந்த வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டிருந்தால் அவைகளெல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். அவைகளை ரீஓப்பன் என்பது செய்யக்கூடாது. ஏற்கனவே வழக்கு தொடுத்து அந்த வழக்கானது முடிவு பெறாமல் நிலுவையிலே இருந்தால் அது போன்ற வழக்குகளிலே மட்டும் இனி வரக்கூடிய இந்த முடிவினை ஒட்டித்தான் அவைகள் அமைந்திட வேண்டும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு நிலுவைத் தொகை வழங்கப்பட்டிருந்தால் அவைகளெல்லாம் நிச்சயமாக கணக்கில் கொள்ளக்கூடாது என்று அந்த ஆணையிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். மீண்டும் இந்த வழக்கானது 4/11/2024 அன்று எடுத்துக்கொள்வதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கிலை பொறுத்தளவிற்கு அனைவருக்கும் 1/5/2023 முதல் இதை செயலாக்கம் செய்வதென்றால் ஏற்கனவே ஓய்வு பெற்ற தோழர்களுக்கு இது மிக பெரிய அநீதியாக அமையும். 1/5/2023 முதல் பணி ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு இது பொருந்தும் என்றால் அதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்திலே ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு உரிய நிலுவைத் தொகை வழங்கினால்தான் அது மிகச் சரியாக இருக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சமீப காலங்களிலே சென்னை நிர்வாக தீர்ப்பாயத்திலே கூட அவர்கள் என்று வழக்கை தொடுத்திருக்கின்றார்களோ அந்த நாள் முதலாக 3 வருடத்திற்கு முன்னதாக உள்ளிருக்கக்கூடிய அந்த அரியர்ஸ் மட்டும் தர வேண்டும் என்கின்ற ஜட்ஜ்மெண்ட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான ஜட்ஜ்மெண்ட்கள் சென்னை நிர்வாக தீர்ப்பாயத்திலே வந்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து ஒன்றை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அரசாங்கத்தினுடைய கொடுமையான ஒரு முடிவினை நிச்சயமாக நம்மால் ரசிக்க முடியவில்லை, அதை வேடிக்கை பார்த்து நிற்கவும் முடியவில்லை. தொழிற்சங்க அமைப்புகளும் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக ஒரு வாய்மூடி மௌனியாக இருப்பது என்பது நிச்சயம் அது அழகல்ல, மிக ஆபத்தானதும் கூட. மத்திய அரசு ஊழியர்களை பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஜேசிஎம் ஸ்டாப் சைடு தலையிட வேண்டும், அமைச்சரிடம் பேச வேண்டும் அல்லது அதிகாரிகளிடம் பேசி
உடனடியாக இந்த ஜட்மெண்டிலே இருக்கக்கூடிய அந்த 1/5/2023 முதல் நடைமுறைப்படுத்திட வேண்டும் தேர்ட் பார்ட்டிஸ் என்பதை டு ஆல் த சிமிலர்லி சிச்சுவேட்டட் பர்சன் என்பதாக எடுத்துக்கொண்டு இதை அமுல்படுத்திட வேண்டும் என்பதற்காக வாதாடி பெற வேண்டும். மற்றவர்களுக்கும் அவர்கள் ஓய்வு பெற்ற நாள் முதல் அவர்களுக்கான நிலுவைத் தொகை வழங்குவதற்காக முழுமையாக போராடிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன். என்ன நண்பர்களே, இதிலே என்னுடைய இன்ஃபரன்ஸ் என்பது, நான் அந்த ஜட்ஜ்மெண்டை புரிந்து கொண்டது தவறாக இருந்தால் நிச்சயமாக சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரு சின்னமான ஒரு முடிவு என்னவென்றால், இது நிச்சயமாக அனைவருக்கும் 1/5/2023 முதல் இன்னும் பல வழக்குகளை தொடராமல் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட முடிவாகத்தான் நான் கருதுகிறேன். என நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.